அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ந்து ஜியோகிராஃபி மேப் பேஸ்டு பார்த்துட்டு இருக்கோம். தினமணி மற்றும் செய்தித்தாள்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குரூப் 1 தேர்வுக்காக இந்த மேப் பேஸ்டுங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி புவியியல் சார்ந்து என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸோ மேப் பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ அதனால தான் இது. ஸோ மேப் வழியாக நம்ம பார்த்தோம்னா ஈஸியாக நமக்கு புரியும். ஸோ அதனால தான் நான் சொல்லியிருக்கேன். சரி, இப்போ நம்ம அதனுடைய தொடர்ச்சி பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு வீடியோ இருக்குது, பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. கற்பதை இயேசுவை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதோட ஆப்ஷனில் போய் ஆல் அப்படிங்கிற கேட்டகரியில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வரும். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லக்வார் மல்டிபர்போஸ் ப்ராஜெக்ட். லக்வார் மல்டிபர்போஸ் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நியூஸில் வந்திருக்கு. ஸோ மத்திய அரசும் 6 மாநில அரசுகளும் இணைந்து பார்த்தீங்கன்னா இது கொண்டு வர்றாங்க. மத்திய அரசும் 6 மாநில அரசுகளும் இணைந்து பார்த்தீங்கன்னா இது கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 4000 கோடி மதிப்புள்ள ஒரு திட்டம். இந்த திட்டம் லக்வார் மல்டிபர்போஸ் ப்ராஜெக்ட். இது எங்கே இருக்குது அப்படின்னா லக்வார் அப்படிங்கிற இடம் தான் சொல்லணும். ஸோ உத்தரகண்ட் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா யமுனாவுடைய அப்பர் யமுனா பேசின்னு சொல்லுவாங்க, அங்கே தான் இது இருக்குது. ஸோ அப்பர் யமுனான்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா ரிவர் யமுனாவுடைய உற்பத்தி ஆகிற இடம் யமுனோதிரி கிளேசியர்னு சொல்லுவாங்கல்ல, அங்கே தான் பார்த்தீங்கன்னா இதை சொல்கிறாங்க யமுனா, அப்பர் யமுனா அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா பந்தர்பூர் அப்படிங்கிற ஒரு சிகரத்தில் அமைந்திருக்கு. யமுனோதிரி கிளேசியர் பந்தர்பூர் பீக் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அதாவது இமயமலையின் அடிவாரத்தில் இது இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஆரம்பித்து உத்தரகண்டில் இருந்து ஓக்லா பேரேஜ்னு சொல்லுவாங்க டெல்லியில், அங்கே வரைக்குமே பார்த்தீங்கன்னா இது வருது. டெல்லி மாநகரத்துலேயுமே பார்த்தீங்கன்னா யமுனை நதி தான் ஓடுது. ஸோ எந்தெந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா இதில் ஈடுபட்டிருக்குன்னு பார்க்கணும். 6 மாநிலம் சொல்லியிருந்தோம் மத்திய அரசோட. உத்தரகண்ட், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா மற்றும் டெல்லி, இந்த 6 மாநிலத்தோடு இணைந்து மத்திய அரசும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் கொண்டு வர்றாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் யமுனா வேலி ஹைட்ரோ டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ப்ரொபோஸ்டு லக்வார் டேம் இங்கே தான் வரப்போகுது. இதுதான் வரப்போகுது. ஓகேங்களா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா பொலாவரம் இரிகேஷன் பாசன திட்டம். போலாவரம் பாசன திட்டம். பொல்லாவரம் இல்லை, பல்லாவரம் இல்லை, இது போலாவரம். ஓகேங்களா? போலாவரம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா கோதாவரி ஆறில் தான் ஆந்திர பிரதேசம் கொண்டு வர்றாங்க. தமிழ்நாடு இது வரைக்கும் நதிநீர் இணைப்போ இல்லைனா எந்தவித பாசன வழிவகை செய்கிறதுக்கான எந்தவித திட்டமும் கொண்டு வரல தமிழ்நாட்டில். அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் பக்கத்தில் இருக்கிற நிறைய மாநிலங்கள் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி இன்னுமே நம்ம ஸ்டேட்டுக்கு வரவே இல்லை. ஓகேங்களா? ஞானம் வரவே இல்லை. ஓகே, இந்த போலாவரம் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வாயர் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசாவிலையும் பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ பெரிய இந்த ரிசர்வாயர் அணை இருக்குது. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இந்த இரண்டுமே இணைந்து பண்ணுறாங்க. ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2014 இந்த சட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இவங்களுக்கு சலுகையாக பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க என்னென்ன பண்ணணுமோ அதுன்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய முதல் ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் எழுதிக்கோங்க. இப்போ ரஜினிகாந்த் எல்லாம் சொல்லியிருக்காங்க பாஜகவுடைய அந்த அறிக்கையில், தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா நதிநீர் இணைப்புன்னு இருக்குது, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்கல்ல. ஆனால் இங்கே ஆல்ரெடி இந்தியாவிலேயே முதல் நதி நீர் இணைப்பு திட்டம் என்னன்னு உங்களுக்கு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இதான் சொல்லணும். பட்டிசீமா லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட். பட்டிசீமா லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட் தான் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். இது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நதியையும் கோதாவரி நதியையும் பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே இணைக்குது. ஓகேங்களா? கிருஷ்ணா கோதாவரி இணைப்பு திட்டம் அப்படின்னே இதுக்கு ஒரு பேர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா போலாவரம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இதுக்கு போகுது. ஓகேங்களா? மல்டி இரிகேஷன் ப்ராஜெக்டாக இது போகுது. சரி, எதெல்லாம் இது இணைக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஸோ இரிகேஷன் பாசனத்திற்காகனு சொல்லும்போது எனேபிளிங் இரிகேஷன் இன் கிருஷ்ணா, மேற்கு கோதாவரி, கிழக்கு கோதாவரி, விசாகப்பட்டினம், அதுக்கப்புறம் பிஜின்னு சொல்லுவாங்க விசாகப்பட்டினம் மற்றும் விஜயநகரம், தென் ஸ்ரீககுளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம். ஸ்ரீககுளம் மாவட்டம் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலெல்லாம் இணைக்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், சத்தீஸ்கரில் கொஞ்சம் இருக்குது, ஒடிசாவிலையும் கொஞ்சம் இருக்குது. இந்த விஜயநகரம் இருக்குது, விசாகப்பட்டினம், அதன் பிறகு இந்த போலாவரம் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வரைக்குமே வந்துடும். ஓகே, ஸோ இந்த போலாவரத்தில் இருக்குது. ஸோ அதே சமயத்தில் இட் ஆல்சோ டிரான்ஸ்ஃபர் வாட்டர் ஃப்ரம் கோதாவரியிலிருந்து கிருஷ்ணாவுக்கு
நதியை வந்து இணைப்பு பண்ணியிருக்கிறாங்க. இங்கிருந்து நதி கோதாவரியிலிருந்து கிருஷ்ணாவுக்கு நதி கொண்டு போகப்படும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மான்சார் ஏரி. மான்சார் லேக்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். மான்சார் லேக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்வச் பாரத்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்த ஹை சேவா அப்படிங்கிற ஒரு திட்டம் மூலியமாக, ஒரு கேம்பெயின் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது கொண்டு வர்றாங்க. ஸோ இது கொண்டு வர்றது யார் அப்படின்னா வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ். ஓகேங்களா, அதாவது கிராம மற்றும் பஞ்சாயத் ராஜ் மேம்பாட்டு நிதியம் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இது கொண்டு வர்றது ஆர்கனைஸ் பண்ணது யார்? ஒரு ஃபெஸ்டிவல் அங்கே பண்ணுறாங்க. அதை ஆர்கனைஸ்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஸ்வஸ்தா ஃபெஸ்டிவல், ஸ்வஸ்தா திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா மான்சர் லேக்கில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் மூலியமாக கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ மான்சர் ஏரி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் இருக்கிறதுலேயே வந்து மிகப்பெரிய நன்னீர் ஏரியில் இதுவும் ஒன்று. ஜம்மு காஷ்மீரில் வந்து இருக்குது. ஜம்மு காஷ்மீர்லேயும் ஜம்மு பகுதியில் வந்து இது இருக்குது. இது வந்து ஒரு நன்னீர் ஏரி. இது வந்து இந்த இமயமலையில சிவாலிக் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க, அங்க இருக்கிறது. இந்த லேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் கவரான ஒரு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஏரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியை என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு புனித தலம்னே சொல்லுவாங்க, ஹோலி சைட்னு சொல்லுவாங்க. ஸோ மான்சோவர் லேக்குக்கு எப்படியோ அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மரியாதை கொடுக்கப்பட்டு தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஈஸ்டர்ன் பேங்க் ஆஃப் லேக் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷெஷ்நாக் அப்படிங்கிற ஒரு தலமும் இருக்கு. ஓகேங்களா, நீங்கள் பார்க்கலாம், ஸ்ரீன் டு ஷெஷ்நாக்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில மனிதர்கள் பண்ணுற விஷயத்தினால வந்து முழுவதுமாக வந்து இதில் வந்து பாதிக்கப்படுது. இங்கே இருக்கக்கூடிய சில நீர்வாழ் உயிரினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய குறுக்கீடுனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கஷ்டப்படுது, இறந்தும் போகுது, நிறைய உயிரினம் சொல்லலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சர்வேஷன், பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பகுதியாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், ராம்சார் வெட்லாண்ட் ட்ரீட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. ராம்சார் வெட்லாண்ட் ட்ரீட்டி, ராம்சார்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டில் இருக்கக்கூடிய நகரம்னு நான் நிறைய தடவை கொஸ்டின் கேட்டிருக்கேன், மறுபடியும் கேட்குறேன். உங்களுக்கு விடை தெரியும்னா பதில் பண்ணுங்க கமெண்ட்ல. ஸோ சுரின்சார் டு மான்சர் லேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 2005 வந்து இது வந்து ராம்சார் ட்ரீட்டி கீழே இது கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தால் லேக் பற்றி நம்ம பார்க்கணும். தால் லேக் பற்றி பார்க்கணும். இதுவும் வந்து ஜம்மு காஷ்மீரில் தான் இருக்குது. ரீசெண்டாக வந்து இது நியூஸில் அடிக்கடி வந்திருக்கு. காரணம் என்னென்னா இந்த நதியை நம்ம வந்து மன்னிக்கணும், இந்த லேக்கை ஏரியை நம்ம வந்து பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் வந்து ஒரு நன்னீர் ஏரி தான், ஸ்ரீநகரில் இருக்குது தால் லேக். இந்தியாவிலே மாநிலத்தில் 2வது மிகப்பெரிய ஏரின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் முக்கியமான ஒரு சுற்றுலா தலத்தில் இதுவும் ஒன்று. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் அப்படிங்கிற அந்த ஏரியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா காஷ்மீர் வந்து இந்தியாவுடைய கிரீடம், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வைரம்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லக்கூடும். ஓகேங்களா, ஜுவல் இன் த கிரவுன் ஆஃப் காஷ்மீர்னு சொல்கிறாங்க. ஜுவல் இன் த கிரவுன் ஆஃப் காஷ்மீர், அதாவது கிரீடத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த அழகழகாக வந்து இந்த நகை வச்சிருப்பாங்கல்ல, அதுதான் இந்த தால் லேக்னு சொல்கிறாங்க. அவ்வளோ மிகப்பெரியது. ஷ்ரிங்கிங் ஆஃப் தால் லேக், இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய சைஸை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுருங்கிக்கிட்டு வருது, மூழ்கிக்கிட்டு இல்லை, சுருங்கிக்கிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஷ்ரிங்கிங்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது. ஸோ சைஸ் ஆஃப் வாட்டர் பாடி வந்து பார்த்தீங்கன்னா பாதியாக வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ காரணம் என்ன அப்படின்னா வந்து உள்ளே போகிற கழிவு நீர் தான். ஓகேங்களா, அதுவும் எப்படி கழிவு நீர் அப்படின்னா வந்து சுற்றுலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹவுஸ் போட்லாம், போட் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த ஹவுஸ் போட்டெல்லாம் சொல்லுவாங்க. அதில் போகும்போது அதில் நம்ம போட் ஹவுஸ்னால் என்னங்க, உள்ளக்குள்ளே போய் நம்ம வந்து என்ஜாய் பண்ணுவோம், ஜாலியாக வந்து சுற்றி பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது அங்கே உள்ளேயே டாய்லெட் சம்திங், நம்ம வந்து ஒரு 2 நாள் கூட வந்து அதிலே தங்கி இருக்கலாம். ஹனிமூன் கப்புள்ஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய இந்த கழிவுகள் எல்லாம் வந்து வெளியேற்றப்படுறது, சுத்திகரிக்கப்படாமல் அந்த ஏரியிலேயே வந்து கொட்டப்படுத்திட்டு இருக்கான். ஸோ இதுதான் வந்து காரணம் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஐட்டம், அதுக்கப்புறம் இந்த சில இந்த காற்று அடைச்சி வச்சிருக்கிற அந்த பிளாஸ்டிக் பேக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த நொறுக்கு தீனிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த லேக்கில் போடுறது, இதுதான் காரணம். அங்கே இருக்கக்கூடிய சில நன்னீர் உயிரினம் வந்து பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு இறந்து போகுது. ஸோ இதுதான் காரணம் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் தால் லேக் தால். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து முகல் கார்டன் ஒன்று இருக்குது, நிஷாந்த் முகல் கார்டன் ஒன்று இருக்குது, கோல்ஃப் கோர்ஸ் ஒன்று இங்கே இருக்குது, நேரு பார்க் வந்து இங்கே இருக்குது.
ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு தளங்கள். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இடத்துல இதுவும் ஒன்று. ஸோ இதோட கண்டினியூ ஆகும். அடுத்த ஒரு வீடியோவும் இருக்குது, தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம். கற்பது IAS, கற்பிப்பது நாங்கள் அல்ல, நம் தமிழ் மொழி.